நான் பல மேடைகள் பேசியிருக்கேன் சமூக ஆர்வலா. முதல் முறையாக வந்து கலைத்துறை மேடையில் முதல் முறையாக பேசுகிறேன். அதுக்கு வாய்ப்பு கொடுத்த இந்த சின்னத்திரை நடிகர் சங்கத்துக்கும் என்னுடைய நண்பி தலைவி நன்றி மேடம் அவர்களுக்கும் பூவிலர் மோகன் சார் அவர்களுக்கும் என்னுடைய ஃப்ரெண்டு கௌதமி மேடம் இருக்காங்க, அவங்க தான் இவங்க ரெஃபர் பண்ணாங்க. ஸோ அவங்களுக்கும் முதல்ல வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன். எல்லாரும் நடிக்கிறதுக்கு வந்து பணம் சம்பாதிக்கிறதுக்கோ இல்லை புகழுக்கோ இல்லை ஏதாவது ஒரு கிரேஸ்க்காக நடிக்க வருவாங்க. நான் வந்து இது நடிக்க வந்ததுக்கான முக்கியமான காரணம் வந்து சமூக பிரச்சனைகளை கையில் எடுக்கணும். நம்ம சார் சொன்னார் பத்ரிகால சேர்மன் சார், நல்லா தெரியும் எனக்கு சார். விஆர்பி பப்ளிஷர்ஸ் மூலமாக எனக்கு தெரியும். அவர் வந்து மினிஸ்டர்ஸ் லெவலில் கூப்பிட்டாலும் மக்களோட சக்தியை வந்து திருப்பக்கூடிய சக்தி வந்து என்னன்னா வந்து இந்த நடிகர்களுக்கு தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ அந்த ஒரு விஷயத்தை கையில் எடுத்து சமூக பிரச்சனை கையில் எடுக்கணுன்றதுக்காக தான் நான் இங்கே நடிக்க வந்திருக்கேன். நடிக்க தெரியலனாலும் நடிக்க கற்றுக்கிட்டு நடிக்கணும்னு நினைக்கிறேன். முக்கியமான விஷயம் வந்து பொதுமக்கள் உரிமை விழிப்புணர்வு அறக்கட்டளைன்னு ஒன்று வச்சிருக்கேன். சாலை பாதுகாப்பு பண்ணணும். இப்போ நிறைய பேர் என்னன்னா நிறைய டொனேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க, அந்த மாதிரி பண்ணாங்க. என்னால் முடிஞ்சது வந்து 10,000 மட்டும் தான் கொடுத்துருக்கேன் நான். பட் என்னன்னா 15 lakhs எப்படி இன்டர்னெட்டாக நம்ம பண்ண முடியும், ஒருத்தரையும் சரி பண்ணிக்க முடியும்னா இன்னைக்கு ஒரு ஆர்டிஓ ஆஃபீஸுக்கு போனால் வந்து 1000 2000 கேட்குறாங்க. ஒரிஜினல் ரேட் வந்து 350 ரூபா. ஸோ கிட்டத்தட்ட நம்மளுடைய 1000 மெம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1000 ரூபாய் சார்ஜ் பண்ணாங்கன்னா 10 lakhs rupees நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். எனக்கு அது ஒரு கான்செப்ட். லஞ்ச ஒழிப்பு மற்றும் குற்றவியல் அமைப்போட தமிழ்நாடு பிஆர்ஓவும் இருக்கேன் நான். ஸோ இது மாதிரி கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட இந்த ஆக்டிவிட்டி மட்டும் இல்லாமல் எந்த ஆக்டிவிட்டி இருந்தாலும் சின்னத்திரை நடிகர் சங்கம் மற்றும் அவர் குடும்பத்தினருக்கு ஏதாவது உதவி வேணும்னா என்ன அப்ரோச் பண்ணலாம். ஒன்று இந்த இடத்துல அவங்கன்னா நிறைய நல்ல நல்ல விஷயங்கள் அவங்க சொன்னாங்க. கடைசியாக அதை சொல்லி முடிச்சுக்கிறேன். என்ன அப்படின்னா சாலை பாதுகாப்பு செல்போன் டிரைவிங் எடுத்து ரொம்ப மேஜராக நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த இடத்துல வந்து இந்த சங்கத்து சார்பா முக்கியமான விஷயம், எந்த துறையை சொன்னாலும் முக்கியமாக பொதுவான விஷயம்னா நம்ம பயணம் செய்கிறோம். நம்ம எத்தனை பேர் செல்போன் பேசிட்டு வண்டி ஓட்டுறத கொஞ்சம் பார்த்துப்பாங்க. சிக்னல் ரெண்டு போட்ட தாண்டி போயிட்டு இருக்கோம். இது மற்ற உயிரை பிடிக்குது. எவ்வளோ பேர் கனவுல இருக்கும், என்னென்ன கனவுலயே இருக்கும். ஆனால் செல்போன் பேசிட்டு தான் வண்டி ஓட்டிட்டு இருக்கோம். இன்னைக்கு ஒரே ஒரு உறுதிமொழி மட்டும் எடுத்துக்கலாம் இந்த சங்க நிர்வாகிகள் மூலமா. இனி செல்போன் பேச மாட்டேன், வண்டி ஓட்டும் போது இனி செல்போன் பேசி மற்ற உயிரை குடிக்க மாட்டேன்னு சொல்லிக்கணும். வாழ் இருக்கலாமா? உறுதிமொழி கொடுக்கலாமா? உறுதிமொழி கொடுக்கலாமா? உறுதிமொழி கொடுக்கலாம். எல்லாம் சேர்ந்து ஒரு ஓட் போடுங்க. நன்றி நன்றி நன்றி, வணக்கம். இந்த ஒரு குறிக்கோள்ல தான் நம்ம நளினி அம்மா வந்து எங்க எல்லாரையும் உட்கார வச்சு டிஸ்கஸ் பண்ணி யார் யார்கிட்ட என்னென்ன பண்ணணும், நம்ம வந்து இதுக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்கு அதை பத்தி எல்லாரும் நம்மளுடைய நண்பர்கள் தான். இதுக்கு முன்னாடி இருந்தவர்கள் அத்தனை பேரையும் நம்மளுடைய நண்பர்கள் தான், நம்மளுடைய மெம்பர்ஸ் தான். ஆனால் இனிமேல் நம்ம எப்படி செய்யணும் அப்படிங்கிறது எல்லாரையும் உட்கார வச்சு அவங்க பேசி அதுக்கு தகுந்த மாதிரி யார் யாரும் பார்க்கணும், என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவா இருந்தாங்க. நம்ம உள்ள வரும்போது இதை செய்ய முடியும்னா நம்ம எல்லாரும் இருக்கலாம். ஏன்னா யாருமே பதவி ஆசைப்பட்டு இதுல வரல. முதல்ல நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கணும், நம்ம யாருமே இதுல பதவி ஆசைப்பட்டு வரல. நன்றியம்மா முதற்கொண்டு நம்ம பதவியில இருந்தா என்னென்ன செய்ய முடியும் அப்படிங்கறத நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு நம்ம வந்திருக்கோம். அதுக்கு தகுந்த மாதிரி நன்றியம்மா இன்னைக்கு வந்து அவங்க கொண்டு வந்துட்டாங்க. அவங்களுடைய எய்ம் என்னன்னா, நான் வரும்போது ஒரு 10 லட்சம் ரூபாய் டெஃபரெண்டா நான் வந்து சங்கத்துக்கு எடுத்துட்டு வர மாதிரி நான் வருவேன் நம்மளுடைய இதுக்காக அப்படின்னு அவங்க சொன்னாங்க. ஆனா இப்ப நம்ம எல்லாரும் கண்கூடா பார்த்துட்டு இருக்கோம். வெளிப்படையா தெரிய ஒரு விஷயம், ஒரு 15 லட்சம் ரூபாய் கேஷ் போயிடுச்சு. அதுக்கு மேலேயே தாண்டி போயிடுச்சு. ஒரு 15 நான் எண்ணிக்கிட்டே இருக்கேன். 15 லட்சம் ரூபாய்க்கு மேல கேஷ் மேல வந்தாச்சு. இதை தவிர இப்ப நம்ம பஜ்ரங் இன்ஜினியரிங் காலேஜ் சேர்மன் சார் ஒரு கணக்கு சொன்னாரு. அதை பாத்தீங்கன்னா அவரே ஒரு 1 கோடி ரூபாய்க்கு மேல நம்மளுக்கு செய்யறாரு. அவங்கள பார்த்துட்டு இன்னொரு இன்ஜினியரிங் காலேஜ் வந்திருக்காங்க, சரஸ்வதி இன்ஜினியரிங் காலேஜ். நாங்களும் உங்களுக்கு சீட்டு ஃப்ரீயா தரோம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு அவங்களால வர முடியல. பஜ்ரங் இன்ஜினியரிங் செய்யறாங்கன்னு உடனே அவங்களும் ஒத்துக்கிட்டாங்க. அந்த மாதிரி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. நான் அறிக்கையா படிக்கும் போது உங்களுக்கு எல்லாரும் விவரமா தெரிஞ்சிடும். பின்னால உங்களுக்கு எல்லாருமே இன்ஃபர்மேஷன்ஸ் வரும். நம்ம எல்லாருமே இந்த சலுகைகளை நம்ம கண்டிப்பாக உபயோகப்படுத்தணும்னு நான் எல்லாரையும் வேண்டி கேட்கிறேன். நமது சங்கத்தில் உறுப்பினர்கள் அல்லாதவர்கள் தமிழ் சீரியல்களில் நடிக்க அனுமதிக்கப்பட மாட்டார்கள். அது எப்படி என்னங்கிறது நம்ம போக போக பேசுவோம். ஆனால் நம்மளுக்கு நேரம் இல்லாமல் இந்த டீடைல்ஸ்க்கு நான் வரல. டப்பிங் சீரியல்களை தடுக்க முயற்சிகள் எடுக்கப்படும். தயாரிப்பு நிறுவனங்கள், சேனல்கள், தோழமை சங்கங்களோடு சுமூகமாக பேசி நம் உறுப்பினர்கள் பிரச்சனைகளை நம் அணி உண்மையாக பாடுபடும். பல திட்டங்கள் வகுத்து நமது சங்க வளர்ச்சிக்கு நிதி திரட்ட வழிவகை செய்யப்படும். நமது சங்கம் சொந்த இடத்தில் இயங்க வழிவகை செய்யப்படும்.
இடத்துல இதுக்கான முயற்சிகளும் நளினி அம்மா இறங்கியாச்சு. நம்ம பதவிக்கு வந்த உடனே எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ண 2வது நாளே நம்ம நளினி அம்மா வந்து ஒரு லெட்டரை ப்ரிப்பேர் பண்ணி அதை வந்து மனோபாலா சார் நாங்க எல்லாருமே நம்ம போலீஸ் இடத்துக்கு போய் அங்க அந்த லெட்டரை நம்ம ரீச் பண்ணியாச்சு. அது மேலிடத்துல அவங்களும் பார்த்துட்டாங்க. ஸோ விரைவில் அதுக்கான ஒரு ரிசல்ட் வர்றதுக்கான வழிகள் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. நளினி அம்மா நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. பத்தாம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்வுகளில் முதல் மதிப்பெண் பெறும் நம் உறுப்பினர்களின் குழந்தைகளுக்கு ஊக்கத்தொகை வழங்கப்படும். இப்போ நம்ம எல்லாரும் பார்த்துருக்கோம், நம்மளுக்குள்ள நிறைய பேர் ஒரு குழந்தைக்கு 15,000 ரூபாய் 15,000 ரூபாய் ஒரு குழந்தையோட படிப்புக்கு தரோம் அப்படிங்கிறது நம்ம ஒத்துக்கிட்டு இருக்கோம். இன்னும் நிறைய பேர் வந்துகிட்டே இருக்காங்க. பொறியியல் கல்லூரியில் நம் உறுப்பினர்களின் குழந்தைகளுக்கு தகுதி அடிப்படையில் இலவசமாக படிப்பதற்கு ஏற்பாடு செய்யப்படும். இப்ப கண்கூடா நீங்க பார்த்தீங்க. உறுப்பினர்களுக்கு வழங்கப்படும் இலவச மருத்துவ உதவிகளை விரிவுபடுத்தவும் மேம்படுத்தவும் நடவடிக்கைகள் எடுக்கப்படும். நமது உறுப்பினர்கள் அனைவருக்கும் தனிநபர் விபத்து மருத்துவ காப்பீடு இலவசமாக பெற்றுத்தர வழிவகை செய்யப்படும். இதுக்கான ஃபார்ம்ஸ் எல்லாருக்கும் வந்திருக்கும். அதை வந்து 7ஆம் தேதி, ஏன்னா நம்மளுக்கு வந்து டைம் ஃப்ரேம் பிக்ஸ் பண்ணது ரொம்ப கம்மி. ரிதீஷ் சார் தான் நம்மளுக்கு இந்த வருஷம் ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு வந்து அதை ஸ்பான்சர் பண்றாரு. அவர் வந்து நீங்க 1500 பேருக்கு நீங்க சீக்கிரம் எடுத்து வந்து கொடுத்துருங்க, நான் 1500 பேருக்கு இம்மீடியட்டா நான் பேங்க்ல டெபாசிட் பண்ணிடுறேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இப்போ போகும்போது கூட அவர் சொல்லிட்டு போனாரு, சீக்கிரம் அந்த ஃபார்ம்ஸ் கிட்ட கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு போயிருக்காரு. நம்ம எல்லாரும் சீக்கிரமா அந்த ஃபார்ம்ஸ் ஃபில்அப் பண்ணி நம்ம அதை ரெடி பண்ணி நம்ம கொடுத்துருவோம். ஓகே, அது மட்டும் இல்ல, ஆல்ரெடி வந்து நம்ம ஃபார்ம்ஸ் வந்து சிலதெல்லாம் நம்ம எஸ்ஆர்எம் வந்து ஒரு பெண்டிங்ல இருக்கு அந்த மேட்டர். நேற்று நளினியம்மா எஸ்ஆர்எம்ல போய் பேசினதுல வந்துட்டு அவங்க வந்து நம்மளுக்கு கிரீன் சிக்னல் கொடுத்துட்டாங்க. ஏன்னா ஏற்கனவே அது நின்று போச்சு, அது என்ன பண்ணலாம் நம்ம யோசனை பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அப்புறம் நளினியம்மா பார்த்துட்டு அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, நீங்க எல்லாருக்கும் ஃபார்ம்ஸ் கொடுத்து சீக்கிரமா எல்லாரும் ஃபார்ம்ஸும் நீங்க வாங்கி கொடுங்க, அவங்க எல்லாருக்குமே நாங்க கார்டு இஷ்யூ பண்றோம் ஃப்ரீ ட்ரீட்மெண்ட்டுக்குன்னு எஸ்ஆர்எம்ல ஒத்துக்கிட்டாங்க. இது நேற்றுக்கு நடந்த விஷயம். நமது சங்க உறுப்பினர்களுக்கென தனி இணையதளம் உருவாக்கப்பட்ட அனைத்து உறுப்பினர்களின் புகைப்படம் மற்றும் விவரங்கள் இலவசமாக பதிவேற்றப்படும். இதன் வாயிலாக நமது சங்க உறுப்பினர்களுக்கு தமிழ் மட்டுமல்லாமல் பிற மொழி டிவி தொடர்களிலும் திரைப்படங்களிலும் நடிக்க வாய்ப்பு கிடைக்கும். இது என்னன்னா, ஏற்கனவே வந்து ஒரு வெப்சைட் வந்துட்டு நம்ம எல்லாருக்கும் பேசியிருக்காங்க. அது என்னமோ நம்மளுக்கு சரியா புரியலையா என்னன்னு தெரியல. அவங்க சொன்னது நம்ம அதுல பங்கு எடுத்துக்கல. அவங்க வந்து சொன்னாங்க நான் நிறைய நஷ்டமாயிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. 2-3 கம்பெனில நம்ம பேசினோம். இப்போ அவங்க நம்ம கிட்ட வந்து ஃபைனலா ஒரு இதுக்கு வந்திருக்காங்க. இந்த வெப்சைட் வந்து மெம்பர்ஸ் வந்து அவங்களோட டீடைல்ஸ் ஃபுல்லா எங்க கிட்ட கொடுத்துட்டோம். இதுக்கு எந்த சார்ஜும் நாங்க பண்ண மாட்டோம். அவங்க வந்து அதுல கொடுத்த உடனே இது அடுத்தது நான் கேட்டேன், இதனால நம்ம சங்கத்துக்கு என்ன லாபம்னு நம்ம அவங்க கிட்ட பேசினோம். நம்ம பேசும்போது அவங்க என்ன சொன்னாங்க, சரிங்க இதுக்கு என்ன வழி பண்ணலாம்னு பேசி ஒரு டிஸ்கஷன் முடிச்ச உடனே சரி இதுக்கு வர பிசினஸ்ல இருந்து ஒரு பங்கை நாங்க சின்னத்திரைக்கு கொடுத்துடுறோம். சோ அப்படின்ற அந்த ஒரு அஷூரன்ஸும் அவங்க கொடுத்துருக்காங்க. திருமண உதவித்தொகை, முதியோர்களுக்கு உதவி மற்றும் நலிவடைந்த கலைஞர்களுக்கு உதவி போன்ற நமக்கு பொருந்தும் அரசு நலத்திட்டங்களும் நம் உறுப்பினர்களுக்கு கிடைக்க வழிவகை செய்யப்படும். இது வந்து அரசு மூலமா என்னென்ன கிடைக்கும் நிறைய பேருக்கு ஒரு தெரியாத விஷயமா இருக்கு. இது எல்லாமே பரிசீலிக்கப்பட்டு கண்டிப்பாக நம்ம உறுப்பினர்கள் எல்லாருக்கும் கிடைக்கும். முதல்ல சொன்ன மாதிரி நம் உறுப்பினர்கள் எல்லா நலனும் பெற பாடுபடுவோம் என்பதில் உறுதியாக இருப்போம். எல்லாரும் இதில் கொஞ்சம் ஒத்துழைக்கணும். நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்தா இந்த விஷயங்கள் எல்லாம் சாதிக்க முடியும். உங்க எல்லாரையும் வேண்டி கேட்டுக்கிறேன். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். பெரிய சினிமா கனவோடு சென்னைக்கு வந்தேன். இன்னைக்கு சினிமாவில் இருக்கிறது காரணமே சின்னத்திரை தான். முதல்ல ஏவிஎம்ல ஒரு பெண்ணின் கதை முதல்ல நடித்தேன். நான் சினிமாவில் ஒரு இயக்குனரா யமுனா அப்படின்ற திரைப்படத்தின் மூலியமா இயக்குனர் ஆகும்போது சின்னத்திரை கலைஞர்களுக்கு ஒரு 13 பேருக்கு அதில் வந்து பங்கு பெறதுக்கான ஒரு வாய்ப்பை இயற்கையாகவே அமைஞ்சது. நான் அமைச்சு கொடுத்தேன். என்னுடைய அடுத்த படம் பணங்காட்டு நரி, மனோபால சாட்டை கூட கதை சொல்லியிருக்கேன். அந்த படத்துல வந்து பெரும்பாலும் சின்னத்திரை நடிகர்களுடைய அந்த முகங்கள் அந்த படத்துல இருக்கும்னு நான் உறுதி கூறுகிறேன். நன்றி, வணக்கம். அதாவது நாங்க ஃபர்ஸ்ட் எங்களுடைய ஷூட்டிங்ல தான் ஃபர்ஸ்ட் சிவா கிட்ட கேட்டேன், சின்னத்திரையிலேருந்து வந்து மிகப்பெரிய சாதனை படிச்சு ஹீரோவா இவ்வளோ ஹைட்டுக்கு வந்திருக்கிறாரு, நாங்க எங்களுடைய ஃபங்க்ஷனுக்கு நீங்க வந்தீங்கன்னா சின்னத்திரை கலைஞர்கள் அத்தனை பேருக்கும் ஒரு நம்பிக்கை வரும், பெரிய துறை நுழையிறதுக்கு ஒரு நம்பிக்கை வரும், அதனால நீ கண்டிப்பா வரணும்னு சொன்னேன். என் பேச்சை மதிச்சு வந்த சிவகார்த்திகேயன் அவருக்கு இந்நேரத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். மேடையில் இருக்க பெரியவங்க எல்லாருக்கும் வணக்கம். அண்ட் இங்கே வந்திருக்கிற எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் வாழ்த்துக்கள் இன்னைக்கு இந்த டீமுக்கு.
மனோகரா சார் சொன்னார் இந்த மாதிரி எங்களுடைய ஃபங்க்ஷன் இருக்கு வாங்க அப்படின்னு சொன்னாரு. எங்களுடைய ஏன் சார் என்ன பிரிக்கிறீங்க, நானும் அங்கேருந்து வந்தோம்னா, ஸோ அதனால நான் வரேன் சார் அப்படின்னு சொன்னேன். சினிமா ஒரு மிகப்பெரிய அடையாளம் இன்னைக்கு கொடுத்துருக்கு. பட் அங்கே கொண்டு போய் விட்டது சின்ன திரை. அதை எங்கேயுமே சொல்லாமல் இருந்ததில்லை, சொல்லாமல் இருக்க முடியல. ஏன்னா ஃபர்ஸ்ட் சின்ன திரையிலேருந்து போகும் பொழுது சினிமாவில் வந்து ஒரு முதல் ஷோ நடக்கும்போது நிறைய ஊரில் ஃபர்ஸ்ட் ஷோ ஹவுஸ்ஃபுல் ஆச்சு. மெரினான்ற ஒரு சின்ன படத்துக்கு வெறும் ஒரு 1 கோடி ரூபாய்க்குள்ள எடுக்கப்பட்ட ஒரு படத்துக்கு முதல் ஷோ நிறைய ஊரில் ஹவுஸ்ஃபுல்லாக இருக்கு எப்படி அப்படின்னு எல்லாருமே கேள்வி கேட்டாங்க. அதுக்கு ஒரே காரணம் சின்ன திரையாக தான் இருக்க முடியும். அப்படி நிறைய பேருக்கு வாழ்க்கை கொடுத்துட்டு இருக்க இந்த சின்ன திரை, அதுல இருந்து வந்தேன்ற பெருமையோடையும் இன்னும் சொல்ல போனா கர்வத்தோடய இந்த மேடையில நின்று பேசிட்டு இருக்கேன். அப்படி ஒவ்வொரு முறையும் இந்த மாதிரி ஒரு டீம் வரும் பொழுது சின்ன திரை ஆடியன்ஸ் எல்லாருக்குமே ஒரு பெரிய சப்போர்ட்டா இருக்கும் போது இந்த மாதிரி டீம் தான். அதுல என்னால ஒரு பங்கு என்ன முடியும், வந்து இங்க வந்து எல்லாரோடையும் இந்த சந்தோஷத்தை ஷேர் பண்ணிக்கிறது தான். அந்த மாதிரி தருணத்துல நானும் இருக்கணும்னு நினைச்சேன். இங்க இருக்க நிறைய பேரை எனக்கு தெரியும், நிறைய பேரை அண்ணன் கூப்பிடுவேன். நான் எல்லாரோடையும் நிறைய டெலிவிஷன் ஷோஸ்ல நிறைய ஒர்க் பண்ணியிருக்கேன், நிறைய ப்ரோக்ராம்ஸ் பண்ணியிருக்கேன். அது ஒரு தனி லைஃப் அப்படின்னு தான் நினைக்கிறேன். டெஃபினட்டா சின்ன திரையில இருக்க அந்த விஷயங்களை மிஸ் பண்றேன். அது கொடுத்த இந்த அங்கீகாரத்தை என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறேன். அண்ட் வேற எந்த வகையில என்னால சப்போர்ட் பண்ண முடிஞ்சாலும் அதை டெஃபினட்டா பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு உறுதியை இங்க நான் சொல்லிக்கிறேன். அவ்வளவு பெரிய ஆள்லாம் கிடையாது, பட் அந்த மாதிரி ஆவேன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. அந்த நம்பிக்கையோட என்ன பண்ண முடியுமோ என்னால அதை செய்யணுன்ற ஆசையும் நிறையவே இருக்கு. ஸோ டெஃபினட்டா ஏன்னா எல்லா படங்களையும் யாராவது ஒருத்தர் எப்படியாவது நடிக்க வைக்க முடியுமா, அதுக்கான எங்கேயாவது ஒரு லூப் போட்டுமா, டைரக்டரை ப்ரெஷர் பண்ண முடியாது நம்ம. பட் எங்கேயாவது ஒரு கேரக்டர் நமக்கு தோணும் போது அப்படியே நைஸா போய் சொல்றது இப்படி இருக்கலாமே இவங்க இருக்கலாமே அப்படின்னு சொல்லி அதை இப்பதான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். ஹோப்ஃபுல்லி அது தொடரும் நம்புறேன். இன்னும் நிறைய பேரை வந்து சினிமாலையும் அவங்கள சினிமாலையும் பார்க்கணும், எப்படி சின்ன திரையில ரசிக்கிறாங்களோ அதே மாதிரி பெரிய திரையிலையும் ரசிக்கணுன்ற ஆசை இருக்கு. அது என் மூலமா நடத்த முடிஞ்சா நான் ஒரு பிரிட்ஜா இருந்து அதை பண்ண முடியும் அப்படின்னு நம்புறேன். அதை செய்யறதுக்கான முயற்சியும் நான் பண்றேன். நன்றி. சிவா சொன்னது வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பீங்க. நீங்க எங்களுடைய மெம்பரானா நாங்க அதை விட பெரிய சந்தோஷம். அதுதான் மெம்பர் தானே சார்? மெம்பர்னா நீங்க அபிஷியலா சொல்றீங்க? அபிஷியல். ஓகே சார், ஆத்மார்த்தமாவே ஆயாச்சு, அபிஷியலா ஆக மாட்டோமா? அண்ட் மனோகர சார் தேங்க்ஸ் சார் நீங்க கூப்பிட்டதுக்கு. அவர் சும்மா விளையாட்டு கூப்பிடுறாருன்னு நினைச்சேன். வந்திருப்பா இந்த ஃபங்க்ஷனுக்கு ஜென்ரலா சொல்லலாம், வந்திருப்பா இந்த மாதிரி இருக்கு இந்த மாதிரி நிறைய பேர் ஃபங்க்ஷனுக்கு அப்படிதான் கூப்பிடுவாங்க. வந்துடுற நீயே அப்படின்னா சார் சும்மா சொல்லிட்டு போறாரு போல அப்படின்னு நினைச்சேன். பட் உண்மையாக ஃபோன் பண்ணி வாப்பா அப்படின்னு சொன்னாரு. அண்ட் சார் தான் பயங்கர சந்தோஷமா இருந்தார். ஸ்கூல்ல எல்லாம் சர்டிபிகேட் வாங்கிட்டு வரும்போது சந்தோஷமா, அந்த மாதிரி ஷூட்ல இருக்கும்போது தான் ஜெயிச்சதுக்கான சர்டிபிகேட் இருந்தாங்க. வாங்கிட்டேன்டா பாத்தியா அப்படின்னு அது ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. பட் அந்த சந்தோஷம் இன்னும் எல்லாருக்கும் ஸ்ப்ரெட் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ சார், கூப்பிட்டதுக்கும் தேங்க்ஸ் எல்லாருக்குமே. ஆவெல்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பீங்க நான் ஏதோ நிறைய பேச போறேன்னுட்டு. எனக்கு வந்து உண்மையிலேயே வந்து மேடையில் அவ்வளோவா பேச வராது. ஆனால் நான் என்ன பேசணும்னு நினைக்கிறத மட்டும் நான் சந்தோஷமா சொல்ல விரும்புகிறேன். முதல்ல வந்து எனக்கு சத்யபிரியா அம்மா தான் வந்து நீ வந்து தலைமை பதவி ஏற்கணும்னு சொல்லிட்டு எனக்கு வந்து டெய்லி என் வீட்டுக்கு வந்துட்டு பேச ஆரம்பிப்பாங்க. நான் வந்து அந்த டாபிக்கை மட்டும் தள்ளி விட்டுட்டு வேற ஏதாவது பேசுவேன். ஆனால் சுற்றி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இல்லை நீ நின்னா நல்லா இருக்கும், நீ தெரியாம நிறைய பேர் உதவி செய்யறீங்க, அது தெரிஞ்சு நம்ம சங்க உறுப்பினருக்காக செய்யக்கூடாதுன்னு முதல்ல பொருள் கொடுத்தவங்க சத்யபிரியா அம்மா தான். அவங்களுக்கு நான் உண்மையிலேயே இங்க தேங்க்ஸ் சொல்லி கடமைப்பட்டிருப்பேன். நான் சொன்ன உடனே நான் வந்து தலையாட்டவே இல்லை. அப்புறம் மனோபாலா சார் வந்து டெய்லி எனக்கு ஃபோன் பண்ணி நாங்கெல்லாம் இருக்கோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ நில்லு அப்படின்னாங்க. அப்போ கூட எனக்கு வந்து மனசு திருப்தியா நான் வந்து சரி சொல்லலை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கவிதா பாரதி சாரும் ராஜ்பிரபு சாரும் இதில் உள்ள கஷ்டங்கள் என்ன பண்ணலாம், என்ன பண்ண நல்லா இருக்கும், நீ ஒரு பெண் வந்து இந்த தொழில வந்து பெண் தான் வந்து ஃபர்ஸ்ட், ஏன்னா பெண்ணை வச்சுதான் சீரியல்ஸே எடுக்கிறாங்க, பெண்கள் நீங்க எல்லாருமே வந்தீங்கன்னா தான் நல்லா இருக்கும், ராதிகா அம்மா பாருங்க, குஷ்பு பாருங்க, ரம்யா கிருஷ்ணன் பாருங்கன்னு சொல்லிட்டு என்னை வந்து பின்னாடி ஊக்கப்படுத்தி என்ன இங்க நின்று சந்தோஷமா முன்னாடி சேர்ல உட்காந்து ரசிச்சுக்கிட்டு இருக்கேன். கவிதா பாரதி சாருக்கும் ராஜ்பிரபு சாருக்கும் இந்த அழகான தேர்தல சந்தோஷமா எங்க அண்ணன் மாதிரி கூடவே இருந்து நிச்சயமா நீ ஜெயிப்பமான்னு உறுதி சொன்ன திரு லியாகத் அலிகான் சாருக்கும் உன்னால முடியும்,
நீ இப்போ நாங்க எல்லாரும் இருக்கோன்னு சொன்னேன். எங்க ராதா ரவி அண்ணனுக்கும் செல்வராஜ் அண்ணனுக்கும் இது எல்லாரும் சொன்னா கூட என்னோட மனசுல ஒரு ஆசிலேஷன் இருந்துகிட்டே இருந்துச்சு. என்னோட அன்பு சகோதரி திருமதி மாலினி ஜெயச்சந்திரன் அவங்க கிட்ட தான் நான் என்னோட எல்லா விஷயங்களும் நான் வந்து பகிர்ந்துப்பேன். அவங்க கிட்ட நான் கேட்டேன், என்ன எல்லாரும் போஸ்ட் பண்றாங்க, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னதுக்கு அவங்க ஏன் உன்னால முடியாது, உன்னால எல்லாமே முடியும், நீ தனியா வாழ்க்கையில் நின்று ஜெயிச்சிருக்க, பெண்களால் முடியாது எதுவுமே இல்லை, உன்னால சாதிக்க முடியும், நீ சாதிச்சு காட்டுவேன்னு சொல்லிட்டு என்ன இந்த நிலைமைக்கு இங்க நின்று நான் பேசுறத முன்னாடி சேர்ல உட்காந்து ரசிச்சுக்கிட்டு இருக்கேன். மாலினிக்கு தான் நான் முதல்ல தேங்க்ஸ் சொல்றேன். நான் அப்ப சொன்னேன், நான் சும்மா சின்ன திரைக்கெல்லாம் போக முடியாது, நான் ஏதாவது செய்யணும், அவங்களுக்கு என்னால செய்ய முடியுமா நான் முதல்ல பாத்துக்கிறேன், அதுக்கப்புறமா நான் அவங்களுக்கு நான் வரேன்னு சொல்லி உறுதிமொழி கொடுக்குறேன்னு சொன்னேன். உனக்கு என்ன பண்ணணும்னு சொல்லு அப்படின்னாங்க. இல்ல உண்மையிலே பாத்தீங்கன்னா எங்க ஆளுங்க எல்லாருக்குமே நிறைய பணம் கட்டி மெம்பர் ஆக முடியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்படி மெம்பர் ஆனாலும் அவங்களுக்கு அந்த அளவுக்கு வேலை கிடைக்கணும். முதல்ல அவங்க வேலைக்கு என்னால ஏற்பாடு பண்ண முடியாது, ஆனா மெம்பர் ஆகிறதுக்கு வேணா என்னால சின்ன உதவி பண்ண முடியும். நிறைய பணம் வச்சிருக்காங்க, இப்ப மெம்பர்ஷிப்னா இவ்வளவு வாங்கணும்னு சொல்லியிருக்காங்க, அதை நம்ம கம்மி பண்ணலாம் ஜெனரல் பாடி மீட்டிங்ல வச்சு. அப்படியே நலிந்த கலைஞர்கள், அதாவது வேலையே இல்லை ஆனா படிக்கிறதுக்கு கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணணும் அப்படின்னு நான் ஒரு 10-15 கொஸ்டின்ஸ் கேட்டுட்டே இருந்தேன். அதுக்கு எல்லாத்துக்குமே நான் இருக்கேன், உனக்கு நான் பண்ணி தரேன், நீ சரின்னு சொல்லு அப்படின்ட்டு அவங்க கார்ல உட்காந்துட்டு தான் நான் சரின்னு சொல்ல ஆரம்பிச்சேன். ஸோ இன்னைக்கு இது வரைக்கும் என் கூட இருந்து எனக்கு உறுதுணையா இருக்கிற மாலினிக்கு நான் பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நாங்க தேர்தலில் ஒரு கொஞ்சம் அறிக்கை கொடுத்துருக்கோம். அந்த அறிக்கை எல்லாமே எங்களால செய்ய முடியுமான்னு யோசிச்சு முன்னாடியே நாங்க எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டோம். அதுக்கு எங்களுடைய செயற்குழு உறுப்பினர் எல்லாருமே பாடுபட்டு எல்லாருமே எல்லா இடத்துலயும் ஒன்னா போய் நின்று தான் இது எல்லாமே பண்ணிருக்கோம். நளினி மட்டும் கிடையாது, எங்க ஆளுங்க எல்லாருமே வந்தாங்க. இது எல்லாமே நமக்காக தான், எல்லாமே உங்களுக்காக தான், உங்களுக்காக நாங்க எல்லாருமே பாடுபட காத்துக்கிட்டு இருக்கோம். நீங்க எங்களை நம்பி இந்த பதவியை கொடுத்துருக்கீங்க, நிச்சயமா உங்களுக்கு என்ன உதவி வேணாலும் நாங்க செய்ய கடமைப்பட்டிருக்கோம். எங்களை நீங்க யார வேணா தொடர்பு கொள்ளலாம். அம்மா போன் ஆஃப் பண்ணிருக்கேன்னா நீங்க இங்க ராஜ்காந்த் இருக்காரு, மனோபலா சார் இருக்காரு, மோகன் சார் இருக்காரு, எல்லாம் எங்க சேர்த்து அத்தனை பேர் இருக்காங்க. நீங்க எப்ப வேணா யார வேணா தொடர்பு கொள்ளலாம், நிச்சயமா உங்களுக்கு உதவி உடனே கிடைக்கும். அதுக்கு நான் கேரண்டி. அது மட்டும் இல்ல, நாம எல்லாருமே ஒற்றுமையா இருந்தாதான் நிறைய நல்ல விஷயங்கள் செய்ய முடியும். நீங்களே பார்த்தீங்க, இங்க எல்லாருமே நாங்க செய்யறோம் நாங்க செய்யறோம் நாங்க செய்யறோம் தான் சொல்லிட்டு இருக்காங்க. நான் செய்யறேன்னு யாருமே சொல்லல. இவங்க இத்தனை பேர் நமக்கு நல்லது செய்ய காத்துக்கிட்டு இருக்கும் போது நாம எல்லாருமே இந்த மாதிரி ஜெனரல் பாடி மீட்டிங்கா இருக்கட்டும், ஒரு ஃபங்க்ஷனா இருந்தாலும் இது உங்க பிறந்த வீடா நினைச்சு எல்லாருமே ஒண்ணு போனாதான் எல்லாருக்குமே இந்த நல்ல விஷயங்கள்லாம் போய் சேரும். நான் இதை மட்டும் நான் எல்லாருக்குமே தெரிவிச்சுக்கிறேன். நீங்க எல்லாருமே உங்களுடைய மெம்பர்ஸ் எல்லாருமே சொல்லுங்க, இந்த மாதிரி நல்ல நல்ல அறிக்கையெல்லாம் விட்டுருக்காங்க, தயவு செய்து வாங்க அப்படின்னு சொல்லுங்க, எல்லாரும் வருவாங்க. அதே மாதிரி ராஜேந்திரன் அவர்களுக்கும் சிவன் ஸ்ரீனிவாசன் அவர்களுக்கும் திரு ரவிவர்மா அவர்களுக்கும் நிச்சயமா நான் எல்லாருமே நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். எல்லாருமே நாம எல்லாருமே ஒண்ணுதாங்க. நம்ம ஒரு சின்ன உலகம், இதுல காழ்ப்புணர்ச்சிலாம் எதுவுமே கிடையாது. எல்லாருக்கும் நல்லது செய்யதான் காத்துக்கிட்டு இருக்கோம். நம்ம நல்லது செய்வோம். நிச்சயமா உழைத்தால் உயர்வு நிச்சயம், முயற்சி செய்தால் முன்னேற்றம் நிச்சயம். உழைப்போம், முயற்சி செய்வோம், முன்னேற்றம் நிச்சயமா கிடைக்குங்க. தேங்க்ஸ் சொன்னா எல்லாருக்கும் சொல்லணும். எங்களுக்கு தமிழ் பாரதி சார், கற்பகம், சிந்து, காயத்ரி, இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா கண்ணுக்கு தெரியாம உதவி செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அதே மாதிரி நீங்க எல்லாருமே இழுத்து போட்டு இது எங்க வீடு எங்களுக்குள்ள நாங்க வேலை செய்வோம் சொல்லிட்டு எல்லாருமே பாத்தீங்கன்னா நாங்களும் சுறுசுறுப்பா உங்களுக்காக தேடி மாதிரி உழைக்க தயாரா இருக்கோம். இதை விட எனக்கு வேற என்ன சொல்றதுன்னு தெரியல. ஒன்னே ஒண்ணு மட்டும் நான் கேட்டுக்கிறேன், தயவு செய்து டைரக்டர்ஸ் யூனியன் சொல்லிக்கிறேன், ப்ரொடியூசர் கவுன்சிலுக்கும் சொல்லிக்கிறேன், நான் மெம்பர் இல்லாதவங்கள நடிக்க வைக்க வேண்டாம். மெம்பர் டு மெம்பர் இருந்தா மட்டும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. அதே மாதிரி நடிக்க வேண்டாம் யாருக்கும் சொல்றது நம்ம உரிமை கிடையாது. அவங்க கிட்ட சொல்லுங்க, நீங்க தயவு செய்து போய் மெம்பர் ஆயிடுங்க. அதை டைரக்டர்ஸும் ப்ரொடியூசரும் செக் பண்ணி நீங்க பண்ணீங்கன்னா எங்களுக்கு இதை விட சந்தோஷம், இதை விட ஒரு பெரிய உதவி எதுவுமே இல்லை. நீங்க சொல்லுங்க, நாங்க எல்லாருமே செய்யறோம். நன்றி, வணக்கம். பலத்த கரகோஷத்துடன் திரு ஜே.கே. ரதீஷ் அவர்கள் பேச ஆரம்பிப்பார்.
காலை வணக்கம். சின்னத்துறை தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட அக்கா நளினி அவர்களுக்கும், செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்ட அண்ணன் பூவிலங்கு மோகன் அவர்களுக்கும், துணைத் தலைவராக உள்ள அண்ணன் மனோபாலா அவர்களுக்கும், பொருளாளராக உள்ள அண்ணன் தினகரன் அவர்களுக்கும், நண்பர் துணைத் தலைவர் ராஜ்காந்த் அவர்களுக்கும், ஜாயிண்ட் செக்ரட்டரியாக உள்ள சகோதரி சாதனா அவர்களுக்கும், கன்யா பாரதி அவர்களுக்கும், பாபூஸ் அவர்களுக்கும், நண்பர் பரத் அவர்களுக்கும், ஆதித்யா அவர்களுக்கும், கமிட்டி மெம்பர் ஆதித்யா அவர்களுக்கும், நண்பர் அரவிந்த் அவர்களுக்கும், நண்பர் பிர்லா போஸ் அவர்களுக்கும், நண்பர் கௌதம் அவர்களுக்கும், நண்பர் குமரேசன் அவர்களுக்கும், சகோதரி லட்சுமி ராஜா அவர்களுக்கும், நண்பர் நந்தகுமார் அவர்களுக்கும், நண்பர் நவீந்தர் அவர்களுக்கும், நண்பர் நித்தீஷ் அவர்களுக்கும், சகோதரி ரூபஸ்ரீ அவர்களுக்கும், நண்பர் சந்தோஷ் அவர்களுக்கும், சகோதரி சாந்தி வில்லியம்ஸ் அவர்களுக்கும், நண்பர் விஜயானந்த் அவர்களுக்கும், சகோதரி வினோதினி அவர்களுக்கும் மற்றும் தேர்ந்தெடுக்கப்பட்ட அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை உங்கள் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். அண்ணன் ராதாரவி சொன்ன மாதிரி அக்கா நளினி அவர்கள் என்னிடம் வந்து இந்த சங்கத்துக்கு தேவையான என்கிட்ட கேட்டது சின்ன உதவி தான் கேட்டிருக்காங்க. அந்த இன்சூரன்ஸ் பாலிசி நான் பண்ணித்தரேன், அது மட்டும் இல்லை இந்த சங்கத்துக்கு என்ன தேவையோ கண்டிப்பாக என்னால் முடிந்த உதவி கடைசி வரை செய்வேன் என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.